ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 டம்ளர் படியில் வந்து நான் போட்டிருக்கேன். 4 டம்ளர் இட்லி அரிசியும் 2 டம்ளர் வர மாதிரி ரேஷன் அரிசியும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 6 டம்ளர் வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 கை வந்து உளுந்து வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நல்லா கழுவி ஒரு 5 டைம்ஸ் நல்லா கழுவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றிட வேண்டாம். அதை நம்ம யூஸ் பண்ணி தான் வந்துட்டு மாவு அரைக்க போகிறோம். ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்டரில் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஒரு 1 ஹவர் பக்கம் வந்துட்டு அரைச்சிடுங்க. அதுலேயே வந்துட்டு கல்லுப்பும் போட்டுருங்க, நல்லா கரைஞ்சிரும். 1 ஹவர் அரைச்சி நைஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து புளிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் எடுத்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே வந்திருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி ஊற்றுறது எப்படின்னா, அந்த இட்லி குண்டா வந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து இட்லி ஊற்றிக்கிடுங்க, மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படிங்கிறது. நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒயிட் கலராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது இட்லி, அதுதான் மெயின். இப்போ தக்காளி சட்னி கூட இட்லி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.